அவர் வந்து ஆளே ஒரு 6.25 அடி 6 அடிக்கு மேலே இருப்பார். அராஜகம், ஓவராக அராஜகம் பண்ணுவார். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா 2-3 வாட்டி கூப்பிட்டு வான் பண்ணாங்க. அப்போவும் அவர் தெரில. அதுக்கப்புறம் பூங்கா நகர் மாணிக்கத்தை கூப்பிட்டு ஏதோ சொல்லி தான் தட்டுனாங்க. அவங்க மொத்தமாக தட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் முடிச்சு விட்டாங்க. எம்கே பாலம் வந்து இந்த உடையார் குரூப்புக்கெலாம் ரொம்ப க்ளோஸ். ராமசாமி உடையாரா? ஆமாம். அவங்க பொண்ணை யாரோ காதலிச்சாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே வச்சு அந்த ஈராஸ் தேட்டர் வாசல் இல்லை வச்சே எரிச்சாப்புல. பகல்லேவா? ஆமாம், பட்ட பகல்லையே. இவங்க வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா கூப்பிட்டு திட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கலாட்டா பண்ணுறது, அராஜகம் பண்ணுறது. அப்பவும் சையத் தோசாமி கையில் உளவுத்துறை வச்சிருப்பார்ல எப்போவுமே. டக்கு நோட்டி இருந்தால் என்ன தப்பு பண்ணணும் அடுத்த நிமிஷம் அம்மா நாலேஜுக்கு போயிடும். அவரே அனுப்பிச்சு வச்சுருவாரு. அதுதான் ஆள் உளவுத்துறை எப்போவுமே சையத் தோசாமி கையில் இருக்கும். இன்னைக்கு கூட அவர் கையில் இருக்கும். திமுக ஆட்சியில் கூட உளவுத்துறை வந்து சையத் தோசாமி கையில் இருக்கும். கராத்தே தியாகராஜன், அவரால் பாதிக்கப்பட்டவர் கராத்தே தியாகராஜன். மாவட்ட செயலாளர், அவர் சிட்டிங் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஓட விட்டார். யார? கராத்தே தியாகராஜன். சையத் தோசாமியை பொறுத்த வரைக்கும் தென்சென்னை யாருக்கிட்ட, சைதாப்பட்டி யாருக்கிட்ட அவரை அனுசரித்து போனால் வாழ முடியும். அவரை மீறி ஒரு புல்லு பூண்டு கூட அதை தென்சென்னையில் முளைக்காது. இதுதான் ஒரு சாதாரண தொண்டை கடும்பாடி. அவர் கல்யாணத்துக்கு வராரு. யாரு? பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர். சென்னையில் தானே? சென்னையில் சைதாப்பட்டில். அப்புறம் இவர் தோசாமியை பார்த்துறாரு. செய்தியார் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டார். முதல்ல வெளில போகட்டார். என்னது கல்யாணத்தை அவனை வெளில அமிச்சா தான் தாலி எடுத்து கொடுப்பேன்ட்டார். அப்புறம் மறுநாள் அந்த கல்யாண காசிட்ட வாங்கி அவசரம் அதை எடிட் பண்ணுறார் சைதோசாமி. கடுப்பாடு. இன்னும் அந்த சீனில் தலைவர் தாலி எடுத்து கொடுக்கும்போது சைதோசாமி இருக்க மாட்டார். அந்த சீனே அப்படியே கட் பண்ணி அப்புறம் இந்த கேசட் தானே வரும், வீடியோ கேசட். அதனால் நிறைய வாட்டியே கூப்பிட்டு காடலையும் வச்சிருக்காருன்னு வச்சிங்களேன். வேறு தோட்டத்துலையா? அப்படியா? ஆமாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல, குறிப்பா 90கள், இன்னும் அக்யூரேட்டா சொல்ல போனோம்னா 96ல் அதன் பிறகு எம்கே பாலன் என்ற ஒரு நபர் வந்து இருந்தாங்க. எம்எல்ஏவா கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அவருடைய இறப்பு இன்று வரை வந்து ஒரு மர்மமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், 91 to 96 அந்த ஏடிஎம்கேனுடைய கவர்மெண்ட்ல எம்கேபி பாலன் என்ற ஒரு நபர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு விசுவாசி மாதிரி வந்து திகழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் வந்து ஆளே ஒரு 6.25 அடி 6 அடிக்கு மேலே இருப்பார். சைதாப்பேட்டை தொகுதி. ஆமாம், சைதாப்பேட்டை இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். 96 2001 இந்த 96ல் தோத்துட்டாங்க. 2001 நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற 2001 தொகுதியிலேருந்து இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் மயிலாப்பூர் வந்து சிப் அண்டு இருந்ததில் அதெல்லாம் வந்து சேர்மனாக இருந்தார். அவர் ஆர்பிஎஃப்னு ஒரு மயிலாப்பூர் ஆர்டிஎஃப் அதில் வந்து சேர்மனாக இருந்தவர். மயிலாப்பூர் சிட் ஃபண்டில் அராஜகம், ஓவராக அராஜகம் பண்ணுவார். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா 2-3 வாட்டி கூப்பிட்டு வான் பண்ணாங்க. அப்போவும் அவர் தெரில. அதுக்கப்புறம் பூங்கா நகர் மாணிக்கத்தை கூப்பிட்டு ஏதோ சொல்லி தான் தட்டுனாங்க. அவங்க மொத்தமாக தட்டாங்களா என்னன்னு தெரில. அவர் நான் கடலூர் சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கிறேன் அவரை. அதே மாதிரி அவர் வந்து இந்த ஈராஸ் தேட்டர் இருந்ததில்ல, ஈராஸ் தேட்டரில் ஓட எம்கே பாலம் வந்து இந்த உடையார் குரூப்புக்கெலாம் ரொம்ப க்ளோஸ். ராமசாமி உடையாரா? ஆமாம். அவங்க பொண்ணை யாரோ காதலிச்சாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே வச்சு அந்த ஈராஸ் தேட்டர் வாசல் இல்லை அடையாரில். அப்போ ஈராஸ் தேட்டர் தான் ஃபேமஸ். வச்சே எரிச்சாப்புல. பகல்லேவா? ஆமாம், பட்ட பகல்லையே காரமணிக்கு. அப்போல்லாம் எம்எல்ஏ இல்லையா? அவர் எம்எல்ஏ இல்லை. அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு பிடிக்காத இந்த விஷயம். இந்த லாடு நாடு அம்மா வந்து எந்த விஷயத்தில் கரெக்டாகிறாங்களோ இந்த லாடு நாடு விஷயத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கடைசியாக ஆளையே முடிச்சு விட்டாங்க. எப்படி முடிச்சாங்க, எது முடிச்சாங்கன்னா அந்த டீட்டெயில் நம்ம தெரியாது, சின்ன வயசு அப்போ. ஆனால் முடிச்சு விட்டாங்க. சார், இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாண்ட் ஆர்டர் ரிலேட்டபிளான விஷயங்கள்ல அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ எப்படி கட்சிக்குள்ளே ஒரு எம்எல்ஏ வரைக்கும் வந்தார்? ஆமாம், அன்றைக்கி சையத் தோசாமி வந்து இந்த கட்சியை விட்டு போயிட்டார் 96ல். அம்மாவுக்கு எதிராக, சின்னம்மாவுக்கு எதிராக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வெளில போயிட்டார். எஸ்டிஎஸும் அவரும் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலை வரைக்கும் நான் அவர் கூட போயிருக்கேன். சையத் தோசாமி கூட போயிருக்கேன். போகும்போது அவர் எஸ்டிஎஸ் ஐயா மனமே இல்லை. அந்த லெட்டர் வந்து கையெழுத்து வாங்கினார். என்னன்ட்டு அவர் விரும்பவே இல்லை. அம்மா சின்னம்மாவுக்கு எதிராக, ஐயோ அது நான் சின்னம்மாவுக்கு எதிராக கையெழுத்து போட போனேன். சின்னம்மாவுக்கு எதிராக இவர் தான் வற்புறுத்தி ஐயா எஸ்டிஎஸ், அதனால தான் எஸ்டிஎஸ் ஐயா அனாதை போடமாக போனார்.
அவரோட சாவு வந்து எப்படிப்பட்ட சாவாக இருக்க வேண்டியதுன்னா, ஒரு திராவிட கழகத்தில் மூத்த தலைவர் சையது துரைசாமி வந்து அந்த எஸ்டிஎஃப் ஐயாவோட மாவட்ட செயலாளர். அப்போது அந்த ஐயாவோட சாவுக்கு கூட வரலைங்க. வளர்ப்பு புள்ள மாதிரி இருந்தார் யார், சையது துரைசாமி எஸ்டிஎஸ் ஐயா கிட்டேயும் ஆரம்பிடப்பங்கிட்டையும். ஆனால் அதிமுகவோட மாவட்ட செயலாளர். ஆனால் எஸ்டிஎஸ் ஐயாவோட சவா உருவத்துக்கு மாலை அன்னைக்கு கூட வரலைங்க. எஸ்டிஎஸ் ஐயா வீடு இந்த தான் பக்கத்து தெரு தான், இங்கே தான் வரல. அதனால் முழுக்க எஸ்டிஎஸ் ஐயா ஆனால் அந்த தப்பை பண்ணலை. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் கூட இருந்தேன், ஒத்துக்கவே மாட்டேன்னாரு. அது என்ன அப்பான்னு கூப்பிடும், நான் அந்த அம்மாவுக்கு எதிராக சின்னம்மாவுக்கு எதிராக நான் அந்த துரோகத்தை பண்ண மாட்டேன்னா அன்றைக்கி முழுக்க ஐயா சையது துரைசாமி தான் வந்து நீங்கள் போடுங்க, நான் கலைஞர்கிட்ட பேசிட்டேன். இப்போ சேம் மாதவன் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலிமா கலைஞர்கிட்ட பேசி, அப்போது திமுகவோட பொருளாளர் அவர் மாதவன், பேசி எல்லாம் பண்ணுற அடிச்சு நீங்கள் தான் அடுத்து அதிமுகவுக்கு தலைமை வற்புறுத்தி கையெழுத்து சிறைச்சாலைக்கு சென்று சென்ட்ரல், அப்போ வந்து புழல் கிடையாது, இங்கே சென்ட்ரல் ஜெயில், அங்கே கையெழுத்து வாங்கினார். நாங்கள் அன்னியோடு அவரை விட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டோம். இது கடந்த காலம் வரலாறு. இது சொன்னால் என்னை திட்டுவார் ஃபோன் பண்ணி. அதனால் அப்போ அவர் நிற்கலை. அப்போ இங்கே சைதாப்பட்டிக்கு வந்து சையது துரைசாமி மீறி சீட்டு கேட்கறதுக்கு கூட யாரும் தயாராக இல்லை. அப்போ இந்த ரவுடி எலிமெண்ட்டாக இருந்த எம்கே பாலனா அம்மா வந்து இங்கே சைதாப்பட்டிக்காரர், இந்த தொகுதிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, இறக்கி வெற்றியும் பெற்று எம்எல்ஏவும் ஆனார்னு வச்சிங்களேன். ஜெயிச்சது வந்து நிறைய செலவு பண்ணிகள், அந்த மக்கள் வேலைகள், அந்த அப்போல்லாம் வந்து பெரிய செலவு, எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குற வேலைலாம் கிடையாதுங்க. 2001 சொல்கிறீங்க? 2001 அந்த பீரியட்லாம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிற கலாச்சாரமே இப்போ தான் 2011-12 அப்புறம் தான் அந்த கலாச்சாரமே உருவாச்சு. அதுக்கு அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. கட்சிக்காரன் காசு கொடுப்பாங்க, போவாங்க, வருவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஒரு பெரிய தொகையெல்லாம் கிடையாதுன்னு வச்சிங்களேன் செலவுக்கு எலெக்ஷனுக்கு. இப்போ தான் வந்து 50 கோடி 100 கோடின்னு போயிட்டுருக்கு. ஓட்டுக்கு 500, 1000, 2000. அப்போ தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் எப்படி இவ்வளோ தூரம் வந்து அவன் வந்து வெற்றி பெற்றார். அன்றைக்கி வந்து எம்கே பாலன் வந்து கிட்டு எதிர்த்து நின்று, சைதை கிட்டு திமுக, ஆமாம், நின்று ஜெயிச்சார். ஓகே. இப்போது ஜெயிச்சு வந்ததன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் எம்எல்ஏவாக எப்படி இருந்தது, கட்சிக்குள்ளே எப்படி இருந்தது? இல்லைங்க, வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி தான் பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா கூப்பிட்டு திட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கலாட்டா பண்ணுறது, அராஜகம் பண்ணுறது. அப்பவும் சையது துரைசாமி கையில் உளவுத்துறை வச்சுருப்பார்ல எப்போவுமே, டக்கு நோட்டி இருந்தால் என்ன தப்பு போனாலும் அடுத்த நிமிஷம் அம்மா நாலேஜுக்கு போயிடும். ஓகே, அவரே அனுப்பிச்சி வச்சுருவாரா? அதுதான் ஆள் உளவுத்துறை எப்போவுமே சையது துரைசாமி கையில் இருக்கும். இன்னைக்கு கூட அவர் கையில் இருக்கும். திமுக ஆட்சியில் கூட உளவுத்துறை வந்து சையது துரைசாமி கையில் இருக்கும். அந்த உளவுத்துறையில் வந்து என்றைக்குமே நிரந்தர முதல்வர் யாரானா சையது துரைசாமி தான் உளவுத்துறைக்கு, இப்போ வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும். அவரை மீறி ஒரு அசைவும் அங்கே அசையாது உளவுத்துறையில். அந்த மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் எப்பவுமே கையில் வச்சுப்பார். அதனால் அந்த ரிப்போர்ட் வந்து யார் போடுவாங்க, முதலமைச்சருக்கு இந்த சீஃப் தானே போடுவாங்க, இன்டெலிஜென்ஸ் சீஃப் தானே போடுவாங்க. அது எப்போவுமே அவர் கையில் இருக்கும். அதில் கீழேருந்து மேலே வரைக்கும் அவர் கையில் எப்போவுமே, அது சிவனாண்டியாக இருந்தாலும் சரி, அது ராமானுஜமாக இருந்தாலும் சரி, அது டேவிட்சன் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். அதனால தான் அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறதுக்கு காரணமே அவர். எல்லாரோட பசங்களும் அங்கே படிக்குது, எல்லாருக்கும் அவருடைய உதவி தேவைப்படுது. அதனால் எப்போவுமே அது அவர் கையில் இருக்கும். ஓகே சார், இறையன்பு சாராக இருந்தாலும் சரி. ஓகே சார், இப்போது அந்த மாதிரி அவர் உளவுத்துறையை கையில் வச்சுக்கிட்டு தான் எம்கே பாலன் பற்றின விஷயங்களை ஜெயலலிதா அம்மா, ஆமாம், நாலேஜ் போய்டும். எம்கே பாலன், ராதா ரவி, எல்லாரும் சைதாப்பட்டில் யாரும் நினச்சி நின்னதா சைன் பண்ணதா கிடையாது. விடவே மாட்டார். சைதாப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அரசியல்வாதியும் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒரு கிட்டாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், மாசு வந்திருக்காரு பெரிய. இன்றைக்கி அவர் ஒருத்தர் தான் எக்ஸம்டடு. அது சொல்ல வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அவரால் நெருங்க முடியாத ஒரு அவரையுமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் போட்டு கிட்டத்தட்ட தளபதி ஸ்டாலின் அவரை அவாய்ட் பண்ணி வர அளவுக்கு பண்ணார் அந்த டைமில். பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவார் தலைவர். எங்கே இருந்தாலும் எங்கள் தலைவர் செய்தியாக இருக்காது பாருங்க, அந்த வேலையை கரெக்டாக பண்ணிடுவார் எங்கே இருந்தாலும். இந்த மாதிரி அவரே கொஞ்சம் கர்ணம் தப்புனா மரணம் தப்புறம். அதே மாதிரி கராத்தே தியாகராஜ், அவரால் பாதிக்கப்பட்டவர் கராத்தே தியாகராஜன். அம்மா இருக்கும் மாவட்ட செயலாளர், அவர் சிட்டிங் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஓட விட்டார். யாரா? கராத்தே தியாகராஜன். நேபாள் போய் எங்கேயோ தப்பிச்சு அவர் என்ன பண்ணார்? அந்த அவர் இருக்கிற வீடு வந்து அவர் காலகாலமாக அவங்க அப்பா காலத்தில் ஒரு வாட்ச் வந்தார், அந்த வீடை அவர் கைப்பற்றிட்டாருன்றது தான் குற்றச்சாட்டு. அது அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர் அங்கே இருக்காங்க. அதை வந்து அம்மா இத்தனை கோடி போகும்போது கராத்தே தியாகராஜன் மடக்கி வச்சு, அது எப்போ அவங்க மூதாதைய காலத்தில் மடக்கி வச்சிருக்கு அந்த சொத்து அடையாறில் இருந்து, அதை திருப்பி கொடுன்னு சொல்லி அம்மாவை விட்டு கொடுக்க வைக்கிறதுக்கு ப்ளே பண்ணார். நான் கராத்தே தியாகராஜன் கொஞ்சம் மூர்க்கமாக இருப்பார் இல்லையா, கொஞ்சம் நாயாமா கொடுக்குறது எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் இருந்துருக்கு, நாயாமா கொடுக்குறது நீ கொடுக்குறியா இல்லையான்னு ஒன்றும் முடியாதுன்னு
ஓட விட்டார். யார் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போட்டு இதை கண்டுபிடிச்சி சைதசாமியை பொறுத்த வரைக்கும் தென்சென்னை யாருக்கிட்ட சைதாப்பட்டு யாருக்கிட்ட அவரை அனுசரித்து போனால் வாழ முடியும். அவரை மீறி ஒரு புல்லு பூண்டு கூட அதை தென்சென்னையில் முளைக்காது. இதுதான் கடந்த கால வரலாறு. ஓகே, அந்த மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவரோட பகுதிகளில் யார் வளர்ந்து வந்தாலுமே அவருக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். ஆமாம், அது கரெக்டாக ட்ரிம் பண்ணிட்டு வரும். இப்போ அவரு கட்சியை விட்டு போயிட்டாரு 96ல். அப்புறம் இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. அதாவது அதிமுகவுக்கு சோதனை எப்பப்போ வரும்போது அப்பப்போலாம் அதிமுகவில் சோதனை காலத்தில் அவர் ஒருபொழுதும் கூட இருந்ததே இல்லைங்க. சோதனை காலத்தில் இருக்கவே மாட்டார். எங்கள் கட்சிக்கான சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவார். திரும்ப அதிமுக எப்பப்போலாம் ஆட்சிக்கு வரும்போதும் பேராசூட்டில் வந்து நடுப்புறம் வந்து தக்குன்னு கொதிப்பார். இங்கே அது வரைக்கும் நம்ம வாஷின்னு இருப்போம், நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். அவனெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் வந்து கலைஞரை எதிர்த்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டேன் 1972. இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் முக்கிய காரணம். ஆரம்பிச்சது அனகாபுத்தூர் ராமலிங்கம். அந்த கட்சியில் புரட்சித் தலைவர் தன்னை நினைச்சிட்டார். புரட்சித் தலைவர்கிட்டையுமே இவர் இணக்கமாக இருந்து தான் நாங்கள் அவர் கூட இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் புரட்சித் தலைவர் இவர் அங்கேருந்து வந்தவனும் கேட்டார். புர்க்லிங் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து சென்ட் தாமஸ் எம்எல்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் யார் சீட்டு கொடுத்தோன்னா பாவுசா ஒரு பக்கம் ஓடுறான், ஆரம்பிக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஓடுறான், இவனுக்கு யார் சீட்டு கொடுத்துன்னு கேட்டார். யார்? எம்ஜிஆர். ஆமாம், அதோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. சைதை கடும்பாடின்னு இருக்கார். இப்போது அவர் வந்து இப்போ புரட்சித் தலைவரோட தீவிர விசுவாசின்னு வச்சிங்களேன். ஒரு சாதாரண தொண்டை கடும்பாடி. அவர் கல்யாணத்துக்கு வராரு. யார்? பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர். சென்னையில் தானே? சென்னையில் சைதாப்பேட்டில் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அப்புறம் இவர் துரைசாமியை பார்த்துறாரு. யார் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டார். வெளில போன்ட்டார். என்னது கல்யாணத்தை அவனை வெளில அமிச்சா தான் தாலி எடுத்து கொடுப்பேன்ட்டார். அவர் வந்து யாருன்னா புரட்சி தலைவரோட மனசுக்கா. அதுக்கு அடுத்தபடி புரட்சி தலைவருக்கு அப்புறம் கடும்பாடிக்கு யாரானா குரு வாத்தியார் யாரானா சைதுசாமி. 40 ஆண்டு கால நண்பர். சின்ன வயசுலேருந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்புறம் வேறு வழியில் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் அந்த கல்யாண காசிட்டை வாங்கி அவசரம் அதை எடிட் பண்ணுறாரு சைதுசாமி கடும்பாடி. இன்னும் அந்த சீனில் தலைவர் தாலி எடுத்து கொடுக்கும்போது சைதுசாமி இருக்க மாட்டார். அந்த சீனே அப்படியே கட் பண்ணி அப்புறம் இந்த கேசட் தானே வரும், வீடியோ கேசட். அதனால் நிறைய வாட்டியே கூப்பிட்டு காடலையும் வச்சிருக்காருன்னு வச்சிங்களேன். வேறு தோட்டத்துலையா சைதுசாமி. ஆமாம், இவரும் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். அது தலைவருக்கு தெரிஞ்சிடும். அதாவது தலைவரோட விசுவாசி, அதில் நாங்கள் மாற்று கருத்து சொல்ல வரல. அவர் தலைவருக்கு எதிராக போய் ஆரம்பிரப்பன் நின்று ஆரம்பிரப்பனை நோண்டி விடுவார். அப்புறம் பார்த்தாரு ஆரம்பிரப்பன் இருந்துட்டு அப்புறமா இந்த எஸ்டிஎஸ்க்கும் ஆரம்பிரப்பனும் ஒத்துவே வராதுங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே தாவி எஸ்டிஎஸ் பக்கம் போனார். எஸ்டிஎஸ் அனாதை பணமாக்கி 10 பேர் கூட இல்லைங்க. அன்றைக்கி காந்தி மண்டபம் வழியாக போச்சு, நான் பார்த்தேங்க. அது மாதிரி பண்ணுவார். எதுக்கு பண்ணுறாருன்னே தெரியாது. இன்றைக்கி அவரை நம்பி ஒரு 10 பேர் கூட இல்லை சைதாப்பேட்டில். அதாவது 29,439 ஓட்டில் தோக்குறாரு. எவ்வளோ? கிட்டத்தட்ட வந்து 30,000 ஓட்டு கிட்டத்தட்ட 30,000 ஓட்டில் தோக்குறாரு. மாசுவரமணி எடுத்து புது பையன், சின்ன பையன். இவர் கம்பேர் பண்ணும்போது இவர் தொகுதி நான் சைதா அடிப்பம்பு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், குழா வச்சேன், குழாம. இவர் எப்படி இவ்வளோ ஓட்டில் தோக்குறாரு? என்னன்னா அந்த 5 வருஷம் அந்த கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பே இருக்காதுங்க. அப்படியே ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி போவார், வருவார், கட்சிக்கார வராது அப்படின்னு கட்சிக்காரனை பார்த்தா திண்டதாங்க மாதிரி பார்ப்பாரு கட்சிக்காரன். வீட்டில் நிறைய பேரை மீட் பண்ணுறாருல. யாரை பண்ணுறாரு? காலை பொழுதுல யாரை மீட் பண்ணுறாரு? எந்த பொதுமக்களை யாருன்னா மீட் பண்ணுறாரா? அப்படி இருந்தால் பொதுமக்களே உங்களுக்கு ஓட்டு உங்களை நிறைய அடிக்கிறான். 30,000 ஓட்டில் ஏன் தோக்குறீங்க? 3,000 ஓட்டில் தோக்கலாமே. பக்கத்து தொகுதி ஸ்ரீநகர் சத்யா 153 ஓட்டில் தோக்குறான். இவர் வந்து எவ்வளோ ஓட்டில் தோக்குறாரு? தௌசண்ட்ஸில் போகுது. 30,000 ஓட்டில் தோக்குறீங்க. அது மாசுவரமணிக்கிட்ட. அப்போது மக்கள் எடுத்து மக்கள் பணி ஆற்றக்கூடிய ஒரு தலைவனா மாசுவரமணி அங்கே நிற்கிறார்ல. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக தளபதி ஸ்டாலின் கூட நிற்கிறார்ல. தலைவர் கலைஞர் இருந்த காலத்திலும் சரி, அழகிரி பவரில் இருந்த காலத்திலும் சரி, கனிமொழி அக்கா பவரில் எப்போவுமே அவர் வந்து ஒரே ஒரு கொள்கை என்னென்னா தளபதி ஸ்டாலினோட தொடர்ந்து நிற்கிறார். நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். நான் எங்கள் கூட நானும் அவரும் பால் வியாபாரம் கூட பண்ணியிருக்கிறோம். ஒரே பக்கம் கரெக்டாக தளபதி அந்த காலத்துலேருந்து. நீங்களும் மாதம் பால் வியாபாரமா? ஒன்றா பண்ணியிருக்கிறோம். எந்த வருஷம் அதெல்லாம்? 1985, 87, 88 அந்த காலகட்டம். என்ன மாதிரி சார் வியாபாரம்னா? இப்படி அவர் இப்போ கேன் பால் வெளியிலேருந்து ஆற்காடுலேருந்து வரும். இந்த ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அந்த விகேஆர்னு ஒருத்தருக்காப்புல, அவர் நான் இவர் எல்லாமே பால் வியாபாரம் பண்ணியிருந்தோம். அதனால் கடுமையான உழைப்பாளி. யார்? அதாவது இன்றைக்கும் மரியாதை குறைவாக யார் பண்ணாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் நீ ஃபோன் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் சார் ஒரு அட்மிஷன் காவலை கடைமா இருக்காங்கன்னா உடனே ஃபோன் வராது. திமுக எல்லாம் பார்க்குறது இல்லை அவர். யார்? அதாவது நம்மளுக்கு இவரால் ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு பின்னாடி என்ன லாபம் வரும்னு சைதுசாமி கணக்கு போடுவார்ல, அந்த கணக்கு அவர் போட மாட்டார். யார்? கம்பேர்ட் டு பெஸ்ட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸு மாசுவரமணி தான். அதில் மாற்ற கருத்து கிடையாது. இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்குறதுக்கு ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கங்க.